வணக்கம் நண்பர்களே, அன்போட நான் உங்கள் ராகவிஸ்வா. இன்றைக்கி நம்மளுடைய உண்மை வார்த்தைகள் யூடியூப் சேனலில் நம்ம கால்பந்து சூப்பர் ஸ்டார் ரொனால்டோ அவங்கள பற்றி தான் ஒரு குட்டி கதையாக பார்க்க இருக்கிறோம். நம்ம கால்பந்து சூப்பர் ஸ்டார் ரொனால்டோ அவங்களுடைய வாழ்க்கையில் கால்பந்து கனவு எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ஒரு கால்பந்து மைதானத்தில் வேலை பார்த்தாரு. அப்படி தான் ரொனால்டோ அவங்கள முதல் முறையாக கால்பந்து மைதானத்துக்கு நேரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தான் நம்ம ரொனால்டோ அவங்க கால்பந்து விளையாட்டை முதல் முறையாக நேரில் பார்க்குறாங்க. இந்த கண்டவுடன் காதல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கால்பந்து விளையாட்டு மேலே நம்ம ரொனால்டோ அவங்களுக்கு தீராத காதல் வந்துச்சு. அது கனவாக மாறிச்சு. நம்ம ரொனால்டோ அவங்க தன்னுடைய கனவு விளையாட்டான கால்பந்து விளையாட்டை முதல் முறையாக எப்படி விளையாட ஆரம்பித்தாங்கன்னா, அந்த ரோட்டில் பிளாஸ்டிக்லாம் பார்த்தா அதை ஏற்றி விளையாண்டு வீட்டு வரைக்கும் போயிட்டுருப்பாங்க. அப்புறமா அந்த பிளாஸ்டிக் பாட்டிலாம் மொத்தமாக எடுத்து வச்சு ஒரு பந்து மாதிரி செஞ்சு ஏற்றி விளையாட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அப்பா அவங்க பார்த்தாங்க. அப்பா பார்த்துட்டு கேட்டாங்க, உனக்கு கால்பந்து விளையாட்டுனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், கால்பந்து தான் என்னுடைய கனவு அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு அந்த அப்பா பழைய துணிகள்லாம் வெட்டி எடுத்து அந்த பிளாஸ்டிக் பாட்டிலோடு சேர்த்து தச்சு அவர்கிட்ட கால்பந்து மாதிரி கையில் கொடுத்தாரு விளையாடுறதுக்கு. அதை எத்தி விளையாட ஆரம்பித்தார். அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் பாட்டில்களை பார்த்தா எத்தி விளையாண்டு தான் போயிட்டுருப்பார். அப்போ டீச்சர் பார்க்குறாங்க, அவரை திட்டுறாங்க. ஸ்கூலில் இருந்த சேரை தூக்கி போட்டு உடச்சிட்டு இனிமேல் இந்த ஸ்கூலுக்கே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டில் வந்து அம்மாட்ட சொன்னாங்க, நான் இனிமேல் ஸ்கூலுக்கே போகல, என்னுடைய கனவை தேட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா ஒரு நாள் அமைதியாக இருந்துட்டு மறுநாள் சொன்னாங்க, நீ ஸ்கூலுக்கு போவேனா, உன்னுடைய கனவை தேடு அப்படின்னு சொன்னாங்க. ரொனால்டோ அவங்களுக்கு 9 வயசில் தான் பக்கத்தில் இருக்க ஒரு கிளப்பில் கால்பந்து விளையாடுறதுக்கான முதல் வாய்ப்பு கிடைக்கிது. அதுக்கு முதல் தகுதியாக காலில் ஷூ போட்டிருக்குன்னு நம்ம ரொனால்டோ அவங்ககிட்ட சொந்தமாக ஒரு ஷூ கூட கிடையாது. ஏன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பத்தில் தான் அவர் பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கனவோடு ஓடிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி முதல் வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவருக்கு காலில் போடுறதுக்கு ஷூ கூட இல்லை. பக்கத்துலலாம் போய் கேட்குறாரு, ஷூ கொடுக்குறாங்க. ஒன்று கூட அவருக்கு பத்தாததாக இருக்குது. கடைசியாக ஒரு ஷூ கிடைக்கிது, அதுவும் கிழிஞ்சதாக இருக்குது. அதை தச்சு போட்டுக்கிட்டு தான் நம்ம ரொனால்டோ அவங்க தன்னுடைய கனவு விளையாட்டான கால்பந்து விளையாட்டை முதல் முறையாக விளையாடுறதுக்கு கால்பந்து மைதானத்துக்கு போனாங்க. தினசரி கால்பந்து விளையாட்டு விளையாடிட்டு நள்ளிரவில் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் சாப்பாடு இருக்காது. ஹோட்டல்களில் போய் நள்ளிரவில் கேட்பாங்க, சாப்பாடு மிஞ்சி இருந்தால் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு. அதை பார்த்துட்டு ஒரு அக்கா சொல்லுவாங்க, நீ தினசரி எங்கேயும் போய் கேட்காத, என்கிட்டயே வா, நான் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன், சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. தன் கூட விளையாடுற நண்பர்கள் கூட இங்கே பாடுறா, நம்ம இதில் வேலை பார்க்குற அவங்களுடைய பையன் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. அவர் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல. அவர் ஒன்று செஞ்சார் வாழ்க்கையில். தன்னுடைய அவமானங்களை வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றினார். தன்னை அவமானப்படுத்தின மனிதர்களை அவர் வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்து வெற்றியில் கைதட்டல்களாக மாற்றினார். இதுதான் உண்மையான வெற்றி.